ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமா இருப்பீங்க அப்படின்னு நிச்சயமா நம்புறேன். இன்னைக்கு வந்து என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த குவார்ட்டை பத்தி நான் சொல்லியே ஆகணும். டூ மோர் ஆஃப் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஸோ வந்து நம்ம எவ்வளோ பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் கொஞ்சம் டைம் செலவு பண்ணுங்க. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, இந்த லைஃப் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என்னை சந்தோஷப்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் வந்து நான் கண்டிப்பாக செய்ய தவறவே மாட்டேன். அதை உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். காலையிலேருந்து கொஞ்சம் காலையில் ஏர்லியராக நான் எந்திரிச்சிலேருந்து எனக்கு கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக, அதனால தான் கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருக்குது. குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக காஃபி 2 hours ஆச்சு நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ தான் காஃபி சாப்பிட்றேன். அண்ட் பிளாக் காஃபி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரட். இந்த பிளாக் காஃபியோட தான் என்னோட டேவே ஸ்டார்ட் ஆகும் எப்பயுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம காஃபி குடிச்சிட்டு ஸ்கின் கேரோட ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு டேவை. அண்ட் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பிளான்ஸ்லாம் இருக்குது. நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிடிஎம்மோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வாவ் பிராண்டோட விட்டமின் சி ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு 2 months யூஸ் ரொம்பவே என்னோடய ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் சஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கும் போது பில்டின் ப்ரஷோட வாங்கிட்டேன். இது வந்து 100 ml 399. இப்போ வந்து நான் செகண்ட் டைம் வந்து ரீஃபில் பேக் வாங்கியிருக்கேன். அதுவும் 200 ml 399 rupeesக்கு தான் கிடைக்கிது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் 100 ml பேக் வாங்கிட்டு செகண்ட் டைமில் வந்து ரீஃபில் பேக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஒரே ப்ரைஸில் வந்து டபுள் த குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ நான் இதில் ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் இருக்க விட்டமின் சி வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படும். அதனால் நம்மளோட ஸ்கின் வந்து ஏஜிங் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்கின் ரொம்பவே ஈவன் டோன் ஆக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பில்டின் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் சிலிகான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஆகிடுது அண்ட் கிளியர் ஃபேஸாகவும் இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும் என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் இதில் இருக்க ஹியலுரானிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் சஃபுல்லாக வச்சுருக்கும். இப்போ வந்து நான் ஒரு காட்டன் டவலில் ஃபேஸை வந்து வைப் பண்ணிக்கிறேன். நல்லா வைப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். எனக்கு இந்த வாவ் பிராண்டில் பிடிச்சதே நோ சிலிக்கான், நோ பேரபன்ஸ், நோ சல்ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இந்த செகண்ட் ஸ்டெப்பில் நான் வாவோட விட்டமின் சியோட ஸ்கின் டோனர் எடுத்திருக்கேன். எப்பயுமே வந்து கிளென்சிங் அப்புறம் டோனிங் ரொம்பவே முக்கியம். இந்த விட்டமின் சி ஸ்கின் டோனர் என்ன பண்ணுன்னா நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சர் பேரியராகவே இது செயல்படும். அதனால் நம்ம ஸ்கின்னை ரொம்ப பிரைட்டாகவும் சஃபுல்லாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்க போர்ஸை டைட்டன் பண்ணும். எல்லா ப்ராடக்ட்லையும் சைடில் இந்த மாதிரி QR கோட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு நமக்கு வாவ் ஸ்கின் சயின்ஸ் ஒரு தனி ஆப்பே இருக்குது. இதை நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லணுன்னா இவங்க நம்மளோட இந்தியன் ஆப். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது எல்லாமே பிளான்ட் பேஸ்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நோ பேரபின், நோ சல்ஃபைட், நோ சிலிகான் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அண்ட் அந்த QR கோட் சொன்னேன் இல்லையா, அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்க ப்ராடக்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவங்க வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் காம்போஸ் எல்லாமே ஆஃபர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இவங்களோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வாவ் பிராண்டோட விட்டமின் சி சீரம் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த வின்டர் சீசனில் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி சீரம் ரொம்பவே அவசியம். காரணம் என்னென்னா நம்ம ஸ்கின் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஆனால் இந்த விட்டமின் சி சீரம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப லைட்டன் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளை ரொம்பவே பிரைட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல இருக்க கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணி நம்மளோட ஸ்கின்ல இருக்க எலாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் ரொம்பவே ஃபைன் லைன்ஸ்லேருந்து ரிங்கிள்ஸ்லேருந்தும் தவிர்க்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரம் அப்ளிகேஷன் இந்த மாதிரி டேப் பண்ணி நம்மளோட ஸ்கின்ல செட் பண்ணிடணும். அவ்வளோதான், என்னோட ஸ்கின் கேர் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே சிடிஎம் செய்ய மறக்காதீங்க. அதை நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாங்க இப்போ நான் மேக்கப் முடிச்சுட்டு நான் வந்து ட்ரெஸ்அப் ஆகிட்டு நம்ம வெளியில் கிளம்பலாம்.
கிளம்பி ரெடியாகி வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைக்கு தான் போகிறோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க பல்லாவரம் சந்தைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே எனக்கு ஃப்ரைடே ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால என்னால் வந்து பல்லாவரம் சந்தைக்கு போக முடியல. இன்னைக்கு என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் சிஸ்டர் வந்து காரைக்குடியிலேருந்து இங்கே சென்னைக்கு வராங்க. ஸோ அவங்களோட கண்டிப்பாக வந்திருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் டேவாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதனால இன்னைக்கு வந்து மொத்த அப்பாயின்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு ஸோ அவங்க வந்து மதியானத்துக்கு மேலே தான் ரீச் ஆகுறாங்க. ஸோ மார்னிங் நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம போகிறோம். அங்கங்கே மழை பெய்யறதுனால பல்லாவரம் சந்தை இருக்குமான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் இருந்ததுன்னா அதை பார்க்குறோம். அப்படியே வந்து எங்கள் சிஸ்டரையும் மீட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே சுற்றிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். வாங்க எங்கிட்ட நீங்களும் ட்ராவல் பண்ணலாம். அவரோட அவுட்லுக் ஒரு தடவை பாருங்க. ஓவர் கேஷுவலாக கிளம்பிட்டார் சாரு. சூப்பருங்க. இப்போ எல்லாரும் ஒன்று பயங்கரமாக ஒல்லி ஆயிட்டேன்னு சொல்லணும். ஓகே ஓகே. என்னோட அவுட்லுக்கும் ஒரு தடவை பார்த்துருங்க. DJ Vishnu TKZ. சரி ஓகே. அங்கே பார்க்கிங் இருக்கா? நல்லா வேடிக்கை பார்க்கலாம். ஃபுல்லாக சந்தை போட்டிருக்காங்க. வாங்க நம்ம கார்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் நான் எல்லாமே காமிக்கிறேன். ஹாய். நான் இப்போதான் இந்த பெல்ட் ரிமூவ் பண்ணேன். அப்புறம் பெல்ட் போடலன்னு சொன்னேன் பார்க்கிங் போகிறதுனால. ஆமாம். ஓகே. நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாக செடியாக தான் இருக்குல்ல. பிளான்ட் செக்ஷன். பிளான் செக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நல்ல வேளை நமக்கு மழை வரல. ஆமாம், நானும் இவ்வளோ வருஷத்துல இன்னைக்கு தான் வரேன் சந்தைக்கு. அப்படிங்களா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்ததே இல்லை. ஆனால் சந்தை இப்படி இருக்கும்னு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்கு. லைவா பார்க்க போறோம். ஜாலி. க்ரௌடா பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுல்ல? ஆமா ஆமா, செம க்ரௌட். ஆஹா, லைட்டா தூரல் விழுதே. மழை பெய்யக்கூடாது. சந்தைக்கு வந்தாச்சு. காரில் வர்றவங்களுக்கு பார்க்கிங்கு இங்கே தான் கிடைக்கிது. சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் விடலாம், சேஃப்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பல்லாவரம் சந்தையை நேரில் பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு டீட்டெயிலிங் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே என்னென்ன பொருட்கள்லாம் விற்கிறாங்கன்றதை டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சந்தைக்கு மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று வந்து இப்போ நம்ம காரை விட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது ஒரு வழி. இந்த வழி நேராக போனீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கும் இரு பக்கமும் கடைகள் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயும் கடை இருக்குது, ரைட் சைட்லேயும் கடை இருக்குது. எல்லா கடையிலையும் ஆட்கள் இருக்காங்க, நிறைய வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா அதிகமாக விற்கிறது வந்து காய்கறி பழங்கள் தான் இந்த செக்ஷனில் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் ஜஸ்ட் அப்படியே வேடிக்கை பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனால் எங்களாலே வாங்காமல் இருக்க முடியல. ஏன்னா எல்லாமே வந்து சந்தையில் எல்லா பொருட்களும் பார்க்குற கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. விலையும் வந்து சந்தை விலை தான் விற்கிறாங்க, கடை விலை கிடையாது, சந்தை விலை இருக்குது. விலை நம்ம பார்கெயின் பண்ணாலும் பார்கெயின் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் இங்கே வந்தது லேட்டு. நீங்கள் சந்தைக்கு வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 10க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடணுமா. ஏன்னா அந்த நேரத்தில் தான் அதிக சேல்ஸ் நடக்குமா. நிறைய பொருட்களும் அந்த நேரத்தில் வச்சுருப்பாங்களாம். நீங்கள் 10 மணிக்கு மேலே வரும்போது என்ன ஆகும்னா அந்த பொருட்கள்லாம் விற்று தீர்ந்துடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராக வர்றது பெஸ்ட்டு. நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வர்றதா இருந்தால் கண்டிப்பாக பை கொண்டு வாங்க.
நாங்கள் ஜஸ்ட் அப்படியே வேடிக்கை தான் பார்க்கலான்னு வந்தோம். அப்புறம் இங்கே சின்ன சின்ன பொருட்கள்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடைக்குதுன்றதுனால நாங்களும் பர்ச்சேஸில் இறங்கிட்டோம். அதனால் ஒரு பையை பணம் கொடுத்து வாங்கிட்டோம். நீங்கள் வீட்டிலேருந்தே பையை கொண்டு வர்றது நல்லது. இந்த சந்தைன்னு இல்லை, எந்த சந்தைக்கு வரதாலும் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்த செய்யணும். குழந்தைங்கள கூட்டிகிட்டு வராமல் இருக்கணும். ஏன்னா இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது, மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெட் செக்ஷன் போகலாம். எங்கள் 2 பேருக்குமே பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பட் பெட்ஸை பற்றின நாலேஜெலாம் 2 பேருக்குமே கிடையாது. உங்களில் யாருக்காவது வாங்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் நேரில் பார்த்து அவங்ககிட்ட விலை பேசி வாங்கிக்கோங்க. டால்மேஷனா இது? என்ன ரேட்டு வருது இது? 10-12 வரும் சார். 10-12 வரும். ஃபீமேல் 10 வரும். 10 மேல் 12 வரும். 12 நான் ஒன்று விற்றேன். நானும் விற்றுருக்கல 2. ஒன்று 50 ரூபாயாண்ணா? ஒன்றும் பண்ணாதா? ஏன்டா அப்படி பயப்படுற? ஒன்றும் பண்ணாதா? அது காட்டுங்கண்ணா. அது கருப்பாக தெரியுது. நானும் கருப்பாக தான் கருப்பு. வெள்ளை வேணா வச்சுக்கிறேன். எவ்வளோண்ணா இது? சார் 1600. 1600 சொல்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ப்ரீடிங் பேர். கண் இப்படி தான் ரோஸாக தான் இருக்குமா அதுக்கு? இது 2 இருந்தது ஆஸ்திரேலியா ப்ரீடு. இது கிராஸ் பண்ணுறது அந்த கலர். ஓ, அந்த கலர் வரும். இல்லை இல்லை, இதில் பாட்டிலில் இருக்குது. நல்லா இருக்குல்ல இது? இது மூடி வைக்கிறதுனால எவ்வளோ ஆகாதா? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. என்ன டாக்னா இது? இல்லை, இவர் கோம்பையா? வேட்டை நாய் தான், காவல் நாய் தான். தூங்குறாங்க. இப்பதான் சாப்பிட்டான். நீங்கள் வச்சுக்கிறது வந்து சிப்பி பாறையா? எவ்வளோம்மா இது? 8,000 நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி 8,000 தருவோம். 8,000 தருவீங்க. எவ்வளோ மாதம் குட்டி இது? 1 மாதம் குட்டி. 1 மாதம் 7 நாள். இப்பதான் சாப்பிட்டுருக்காங்க. மூக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளை வெளியே. சரிம்மா, பை பை. ஒன்றும் இல்லைவா? எவ்வளோமா ஜோடி? 3,500. 3,500 பேர். இது என்ன, இதுக்கு என்ன இது என்ன ப்ரீட் நேம் என்னது? இது என்ன பேர் பிரதர் இதுக்கு? ஆப்பிரிக்கன் பேர்ட். ஆப்பிரிக்கன் பேர்ட். ஆப்பிரிக்கன் லவ் பேர்டா? அது என்ன கேட்டு? ரஷ்யனா? பர்ஷியன். ஹலோ. கோழி முயல் தான் இருக்கு. அப்படியா? அது அப்படியே சொல்லிடுங்க. இங்க ஃபுல்லா கோழி முயல் அப்புறம் வாத்து இதெல்லாம் இருக்கு. வாத்து இருக்கு. இது என்ன டாகுண்ணா இது? 400 ரூபாய். இப்போ இந்த டாகு 7,000 ரூபாய். கன்னி நாய். கன்னி நாய். கன்னி நாய். மேட்ச் உங்களுக்கு எங்கள் வீட்டாண்ட 300 பண்ணாங்களா? வியாபாரம் பண்ணலாம்.
இது எவ்வளோண்ணா பேர்? இது இது எவ்வளோண்ணா? 350. இது எவ்வளோங்க கருங்கோழி? எவ்வளோம்மா இது? 350 जोड़ी। எவ்வளோண்ணா இது சேவல்? गाड़ी ऑटो में डाल के जाना नहीं कितना मिलेगा? 250 बेचना एक कतर का मालूम क्या हमने घर के नहीं வான்கோழி தானே இது? எவ்வளோ இது? किलो 400 எவ்வளோ கிலோ நிற்கும் இது? 8 किलो 8 கிலோ நிற்கும். 7 किलो 8 किलो காக்டெயில் தானே அது? பிரைஸ் என்ன? சேல்ஸ் ஆயிடுச்சு எடுத்துட்டாங்க. ஃபீமேல் தான், ரெண்டு தான். எவ்வளோப்பா? 2000. சிங்கிள் பீஸாக இருக்குது அதில். இது என்ன புறானா இது? பேண்ட் டைப் அழகாக இருக்கு. என்ன புறானா இது? சீனி கண்ணா? எவ்வளோ ரேட் சொன்னீங்க? 1500 ஜோடி. கூண்டு 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 எவ்வளோ? 800 ரூபாயா? போட்டோ எடுக்கிறீங்களா? என்ன நாயினா இது? டாக்குமெண்ட் டாபர்மேனியா? எவ்வளோண்ணா இது? 6500. எவ்வளோ மாதம் ஆகுது இது? 2 மாசம் குட்டி. இல்லை எலிக்குட்டி இருக்குடா. இது என்னது? வெள்ளை எலிமா. எவ்வளோண்ணா? எவ்வளோ? 200 ரூபா. ஜோடியாக தான் வருமா அது? ஜோடி 400 ரூபா. கறிக்கு யூஸ் பண்ணுறது கறிக்கு யூஸ் பண்ணுறதா வளர்க்குறது கோழிமா. வளர்க்க போறியா அறக்க போறியா? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஆல்ரெடி யூஸ் பண்ண வீட்டில் யூஸ் பண்ண பொருட்கள் செகண்ட்ஸில் இங்கே விற்கிறாங்க. நம்ம மேடமும் வாங்கியிருக்காங்க. எங்கே போனாலும் இந்த டைரியை விட மாட்டாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு இந்த ரஃப்பாக எழுதி பார்க்குறக்கு, ஏதாவது சம்ஸ் போட்டு பார்க்குறக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எப்போவுமே டைரி வாங்குவாங்க. எனக்கு சின்ன வயசுலலாம் இந்த மயில் இறகுனா ரொம்ப பிடிக்கும். இந்த வயசில் எதுக்கு வாங்குற அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதை வச்சு ஏதாவது ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்லாம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும்னு தோணுச்சு. சரி, அதுதான் ஒரு 10 பீஸ் இதை வாங்கிட்டேன் நான். எவ்வளோ சன்ஃப்ளவரு? 450. இங்கே சைக்கிள்ஸ் கூட விற்கிறாங்க. நான் விலையெல்லாம் விசாரிக்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேரில் பார்த்து செக் பண்ணி விலையை விசாரித்து நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பழைய நாணயங்கள், வெளிநாட்டு நாணயங்கள், அப்புறம் வெளிநாட்டு பணங்கள் இதெல்லாம் கூட விற்கிறாங்க. யாராவது காயின் கலெக்டர், கரன்சி கலெக்டர் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க வந்து நேரில் பார்த்து வாங்கிக்கோங்க.
இப்போ எதிர்பாராத விதமாக ஒரு மொரட்டு ஃபன்னு ஒன்று நடந்துச்சு. அது நீங்களே இப்போ பாருங்கள், உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். கல்லாப்பட்டியை கேட்குற, தேடி பிடிச்சி கல்லாப்பட்டியை கேட்குற. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இளநீ எவ்வளோ? தண்ணியா 2 கொடுங்க. தண்ணியா 2. இப்போ நம்ம எந்த செக்ஷனில் இருக்கோம்னா ஆன்டிக் பொருட்கள்லாம் விற்கிற ஒரு செக்ஷனில் தான் இருக்கோம். இங்கே நிறைய கடைகளில் ஆன்டிக் பீசஸ்லாம் விற்கிறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் நான் பார்த்தேன். அதான் $1952 52 ஸ்டில் கேமரா நெட்டில் போட்டாலும் வந்துடும். குட்டி எவ்வளோ? இது எவ்வளோண்ணா? இது எவ்வளோ? இது 500. 1700. என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியல. 1915 லண்டன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஃபர்னிச்சர் செக்ஷன். இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃபர்னிச்சர் செக்ஷன் தான். எவ்வளோ அது கிளாஸ் டாப்பு? ₹6. இது த்ரீ சீட்டர் மட்டுமா? 3+2 ஒன்லி 3 சீட்டர் மட்டும். மேலே கீழே குஷனு 18 போயிடுச்சு. அவ்வளவுதான், சந்தையை விட்டு விடைபெற நேரம் வந்துருச்சு. எங்களால் இதுக்கு மேலே நடக்க முடியல. ஏன்னா மதியம் லஞ்சு வந்து சாப்பிடாமையே வந்துட்டோம். அதனால் அதிலே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கார் இருக்க இடத்துக்கு போயிட்டு கார்லேருந்து அப்படியே வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். Happy Christmas. Happy Christmas. Santa கிட்ட இந்த சாக்லேட் வாங்கிட்டோம். இந்தா வை, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இல்லை, கார் வந்து நீங்கள் முனையில் விட்டாவே போதும். நடந்து போய் எடுக்கிற இடத்துல தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. பாய் பாய். செம்ம ஜாலியா இருந்துச்சு இந்த பல்லாவரம் சந்தை. ரொம்ப நாள் ஆசை இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இப்போ இங்க இருந்து நம்ம கிளம்புறோம். இப்போ எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட சிஸ்டர் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்களாம். ஸோ இப்போ அங்க போறோம், நம்ம சிஸ்டரை மீட் பண்றோம். வாங்க போலாம். இங்க
இங்கேருந்து கிளம்பியாச்சு. என்னோட செல்லக்குட்டியை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. தங்கச்சி வந்துட்டாங்க காரைக்குடியில இருந்து. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. என் தங்கச்சியோட பெரிய பையன், சின்ன பையனை நீங்க பார்த்துருப்பீங்க. அவனை 1 வருஷம் கழிச்சு நான் இப்பதான் மீட் பண்றேன். டிசம்பர்ல போனாங்க, அதுக்கப்புறம் கொரோனாவால வரவே இல்லை. இப்பதான் வந்திருக்காங்க. 1 வருஷம் கழிச்சு பாக்குறேன். இவங்களுக்கு இன்னும் வரல என்கிட்ட. வாங்க இங்க. சஞ்சய் சஞ்சய் இன்னும் வரல. பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. தங்கச்சி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா, அதனால வீடியோல வரல. ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடு. ஹாய், ஹலோ, வில் மீட் யூ. ஒரு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு நாள் நாங்க வீடியோ பண்றோம். மேபி நியூ இயர் அப்ப பண்ணலாம், கண்டிப்பா காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஃபுல் டே வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருக்கும். விச்சு பாய் சொல்றா. பாய் பாய்.